ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு தாங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சீக்ரெட் பொடி யூஸ் பண்ணி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 1 கொத்து முருங்கை இலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயத்தில் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். நாலஞ்சு பூண்டை தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். தட்டி சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அதோட சாரெல்லாம் நல்லா இறங்கட்டும். இதெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக, பெரிய தக்காளியாக நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ கத்திரிக்காய் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நம்ம செடியில் பறித்து எடுத்து வச்சுருக்கேங்க. பறித்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. லென்த்தாக கட் பண்ண வேண்டாம். குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி வெங்காயத்தோட நல்லா கத்திரிக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபுல்லாக இப்படி கலந்து விட்டுடலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லாத பட்சத்தில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாத்தூள் இல்லாத டைமில். இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் வர மாதிரி ஃபுல்லாக கலந்து விட்டுருங்க. மசாலா எல்லாம் வெந்து காயெல்லாம் நல்லாவே நமக்கு வெந்து தயாராகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன சீக்ரெட் பொடி இதுதாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா, அதை நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அந்த பவுடர் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த வேர்க்கடலை பொடி சேர்த்துறப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கமும் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு பக்கமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு இறக்கணும்னா சூப்பரான கத்திரிக்காய் குழம்பு தயாருங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.